வணக்கம். என் பேர் அபிநயா. நான் 2024ல் கால்ஃபர் பண்ண குரூப் 2Aல செலக்ட் ஆகி ஓவரால் ரேங்க் 355 எடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் சென்னை தான் நேட்டிவ். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார், கிராஜுவேஷனு. அண்டு MBAல பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சிருப்பீங்க? நான் ஆக்சுவலி 2011 பாஸ் அவுட் சார், கிராஜுவேஷன். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆகிட்டு நான் துபாயில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே நான் டெலிவரிலாம் ஆன பிறகு ஒரு லாங் கேரியர் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேங்க. உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பயணம் எப்போ தொடங்குச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்க? ஆக்சுவலி நான் அங்கேருந்து கல்ஃப்லேருந்து ரிட்டர்ன் ஆன பிறகு இங்கே டெலிவரிக்கு அப்புறம் மேரிட் உமனுக்கு இருக்க எல்லா சேம் ப்ராப்ளம் தான். பெரிய கேரியர் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரைவேட் ஜாப்லாம் எனக்கு சரியாக செட் ஆகலை. இங்கே நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற மாதிரிலாம் ஜாப் அமையலை. ஸோ நம்ம ஏன் கவர்மெண்ட்க்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா என் அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். ஸோ எனக்கு அதில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா என்னை நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பேங்கிங் தான் ஆரம்பித்தேன். பேங்க் எக்ஸாம்ஸ் தான் எழுத ஆரம்பித்தேன். அங்கே பேங்க்கில் ஒர்க் பண்ணதுனால இங்கேயே பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருந்தேன். பட் அதில் எனக்கு கிளிக் ஆகலைன்னொன்னே எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி 2019 ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரிப்பரேஷனை. இப்போ 2011லேயே நீங்கள் கல்லூரி முடிச்சிட்டிங்க. 2019னா ஒரு 8 ஆண்டுகள் கேப் இல்லையா? 8 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறது அப்படின்றது எப்படி இருந்தது? அதை எப்படி, ரொம்ப கஷ்டம், அந்த ஃபஸ்ட்டு உட்காரும்போது கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி கொண்டு வந்தீங்க அந்த படிக்கிற ஹேபிட்டை? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் 2011 முடிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் MBA பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் படிக்கிறதுக்கு பிரேக் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜாப்னாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் முடிச்சிருந்தேன். ஸோ அப்படியே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு, டே பை டே நம்ம படிக்கணும் அப்படின்றது. பட் இருந்தாலும் இது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம மோட்டிவேட்டடாக படிக்கிறதுன்றது நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டில் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வரணும் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு நம்மளே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்ம எடுத்து படிக்கிறது தான் அது. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. நான் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே எங்கேயோ போயிட்டுருக்காங்களே, நம்ம இன்னும் பேஸ்லேயே இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நான் என்னையே இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வரணும் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பித்தது தான். டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துட்டீங்க. படிக்க வந்த பிறகு படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன முன் தயாரிப்புகள்லாம் பண்ணிட்டீங்க? என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணீங்க? என்ன மாதிரி பிளான் பண்ணீங்க படிக்கிறதுக்காக? அதை பற்றி சொல்லுங்கள். அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சிலபஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ பிகினராக நான் என்ன பண்ணேன்னா 2019 ஆரம்பிக்கும் போது ஐடியாவே இல்லாமல் தான் உள்ளே வந்தேன். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு ஹேண்ட் அவுட் எடுத்து நிறையா இன்ஸ்பைரிங் நமக்கு முன்னாடி எழுதினவங்களோட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறையா வாட்ச் பண்ணுவேன். அதை அப்சர்வ் பண்ணிப்பேன் நான். அதுக்கப்புறம் சிலபஸ் எடுத்து ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணேன் நான். சிலபஸை நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேயே நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் நம்மளே போட்டுட்டு இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி முடிக்கலாம், அதுக்கேற்ற சோர்ஸஸ் எப்படி அப்படின்லாம் அது ஆக்சுவலி நான் ஒரு இன்ஸ்டியூட்லேயும் ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்ககிட்ட புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை யூனிட் வைஸ் நம்ம டீகோட் பண்ணி நமக்கு நம்மளே இதை எப்படி ஃபினிஷ் பண்ணலாம், இந்த யூனிட்டை நம்ம முடிக்கிறது நான் அதில் ஒரு 10 to 15 டாபிக்ஸ் ஒரு யூனிட்டில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுப்பேன். அதை நம்ம எப்படி நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி டைம் அதுக்கு அலாட் பண்ணி அந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணது தான் நான். படிக்க வந்த பிறகு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சிக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு மேம் உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப லாங்காகவே ஆச்சு சார். ஏன்னா நான் படிக்க ஆரம்பித்தோடனே கொரோனா பீரியட் லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ அந்த 1 இயருமே நான் ஃபுல்லாகவே நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத யோசிச்சு எனக்கு இன்ஸ்டியூட் நேராக போகவும் முடியல அந்த டைமில் லாக்டவுன்றதுனால. ஸோ ஆன்லைன் பேட்ச்சில் டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டிருந்தேன். நிறைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாலிட்டிலாம் INM எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க 10th 12th புக்லாம் தான் பேஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 12th ஒரு யூனிட் நம்ம எடுத்தோம்னா அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எத்தனை கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குற அகாடமிலாம் இருக்குது. ஸோ அந்த இதில் நான் போட்டிருந்தேன். கொரோனா பீரியடில் எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதில் எனக்கு அந்த லெசன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், நமக்கு நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அப்படி ஒரு யூனிட்டாக நான் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லாங்காக தான் ஆச்சு. ஏன்னா லாக்டவுன்னால அந்த 1 இயருமே நான் ரொம்ப ஸ்லோவாக எனக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணி படித்தேன்.
இது உங்களுடைய எத்தனாவது முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க மேம்? இது வந்து ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைமும் நான் மெயின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். பட் டிஸ்கிரிப்டிவ்ல எழுதியிருந்தேன். பட் எனக்கு கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதில் ஆக்சுவலி எங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எழுதும்போது 2Aல வந்து பார்த்திங்கன்னா MCQ தான் இருந்துச்சு. ஸோ அதில் எழுதி இந்த டைம் செகண்ட் மெயின்ஸ் எனக்கு இது அட்டம்ப்ட் சார். இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் பற்றி பேசுவோம். ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத பேசலாம். நீங்கள் என்ன மொழியை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க ப்ரிலிம்ஸில் மேம்? ப்ரிலிம்ஸ் ஆக்சுவலி நான் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் எடுத்திருந்தேன். ப்ரிலிம்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது வந்து தான் ஃபஸ்ட்டு ஒரு கேட்வே. அது நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து ஒரு கேட்வே ப்ரிலிம்ஸு நமக்கு ஒரு ஐடியாஸ்லாம் கொடுக்கறது மாதிரி தான் அது நமக்கு ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கணும்லாம் சொல்லுவாங்க நிறையா பேர். பட் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணல. ப்ரிலிம்ஸை நம்ம கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாங்குவேஜ் வந்து 100 மார்க்ஸ்ன்றதுனால அதுக்கு நான் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் லாங்குவேஜ் கொடுத்துருந்தேன். 100 மார்க்ஸ்க்கு வந்து லாங்குவேஜில் ஃபுல்லாகவே நம்ம எடுக்கணும். 100க்கு எப்படியும் ஒரு 95ஆவது நம்ம ரீச் பண்ணிடணுன்ற மாதிரி நம்ம படித்தேன். நான் அதில் ப்ரிப்பேர் பண்ணேன். தென் மேக்ஸ் பொறுத்த மட்டும் ஆப்டிடியூட் மட்டும்தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஆப்டிடியூட் ஃபுல்லாகவே 25 மார்க்ஸ்க்கு நான் எனக்கு பேசிக்கலி மேக்ஸில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்றதுனால எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் 125ல் நம்ம வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுமோ 120 115க்கு மேலே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாளையில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி படித்தேன் ஆக்சுவலி. ஒன் டேயில் கம்பல்சரி 1 to 2 ஹார்ஸ் மேக்ஸ் படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அண்டு 2 ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்ட்டு மீதி டைம் வந்து ஜிஎஸ்சில் இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமோ லைக் பாலிட்டி INM இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டேன். அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் நான் வந்து ரிவிஷனுக்காக சயின்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம், நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு படித்தேன் சார். இப்போ லாங்குவேஜில் நீங்கள் படிக்கும்போது வந்து ப்ரோஸ், போயம், அதுக்கப்புறமா கிராமர் மூணு யூனிட் தான் இருந்தது. இப்போ வந்து அதை 6-7 யூனிட்டாக அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மாற்றி போட்டிருக்காங்க. கிராமருக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 85 மார்க்ஸ். ப்ரோஸ், போயம் வந்து 15 மார்க்ஸ் தான். நீங்கள் படித்ததோட சிலபஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ப்ரோஸ், போயம்ஸ்க்கு என்ன சோர்ஸ்லேருந்து படிக்கணும், எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஆக்சுவலி எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோஸ் போயம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. பட் கிராமருமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தா நான் படித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் ஸ்ப்ளிட்டப்பே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ மார்க்ஸ் வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து நமக்கு கம்பல்சரி நம்ம அந்த கண்டென்ட்குள்ளேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம மிஸ் அவுட் பண்ணவே கூடாது. ப்ரோஸ் அண்ட் போயம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுமே நம்ம இந்த லைன் கொடுத்தாங்கன்னா அது இந்த போயம்லேருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக அதை நம்ம முடிச்சிடணும். அதில் கான்ஃபிடென்ட்டாக நமக்கு இருக்கணும். அண்ட் மோரோவர் கிராமர் பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பேசிக்காக நமக்கு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, டென்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு. அதெல்லாம் வந்து வாய்ஸஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்காக ரூல்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. அந்த ரூல்ஸ்லாம் போட்டு அந்த ரூல்ஸ் படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே லைக் மேக்ஸ் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கிராமர் அண்ட் மேக்ஸ் ஈக்குவல் தான். இந்த ரூல் ஃபாலோ பண்ணி இந்த ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அதை வச்சு படித்தாலே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு பள்ளி பாட புத்தகங்கள் படிச்சிங்களா, வேறு எதுவும் சோர்ஸை படிச்சிங்களா மேம்? நான் வந்து ஆக்சுவலி சார் ஸ்கூல் புக்ஸில் வந்து ஒரு கண்டென்ட் மேக்கர் ஒரு அகாடமியில் நான் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். ஆமாம், கம்பைலேஷன் அந்த இது கொடுத்துருந்தாங்க. ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஸ்கூல் புக்ஸுன்னு பெருசாக தனியாக வாங்கி படிக்கலைனாலும் அவங்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கொடுத்த அந்த கம்பைலேஷனை நான் வந்து படிச்சிட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு அது பேசிக்காக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிராமரில் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பார்க்கணுன்றதுனால அரிஹன் பப்ளிகேஷன்ஸில் ஒரு புக் வாங்கியிருந்தேன். பக்ஷீஸ் சார் நினைக்கிறேன் ஆத்தர். அந்த கிராமர் வாங்கி எங்களுக்கு ஆக்சுவலி மெயின்ஸ்லேயும் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புக்கில் உள்ள கிராமர் கண்டென்ட்டையும் சேர்த்தே நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மேக்ஸ் பற்றி பேசுவோம். நீங்கள் படிக்கும்போது வெறும் ஆப்டிடியூட் 25 கேள்விகளும் ஆப்டிடியூடாக இருந்தது. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஆப்டிடியூட் 15, ரீசனிங் வந்து 10 இருக்குது. இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியது மேக்ஸ் தான் இல்லையா? நம்ம எக்ஸாக்டாக நம்ம போட்டு பார்த்தா அந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம போட்டு பார்த்தா நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஆனால் நிறைய நேரம் எடுக்கக்கூடியது மேக்ஸ். அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் தயாரானீங்க, எந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு, அது எல்லாமே சொல்லுங்கள். மேக்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய லெவல் பொறுத்து ஃபஸ்ட்டு இருக்குது ஆக்சுவலி. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 ஹார் நம்ம ஒதுக்கிக்கலாம். அந்த மாதிரி ஆக்சுவலி ஸ்ட்ராங்கோ இல்லையோ நம்ம மேக்ஸ் கம்பல்சரி நாளைக்கு 1 ஹார் ஒதுக்கிறது பெட்டர் என்ன கேட்டால். ஏன்னா வந்து நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ஆன்சர் இதுதான் தெரியும். நமக்கு சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வரப்போகுது அப்படின்றதுனால நம்ம அதில் விட்டுறவே கூடாது அந்த. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுனால நான் காலையில் 10 o'clock தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன பிறகு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மிட் மார்னிங் ஒரு
11, 12 அந்த 1:00 டைம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேனே ஆக்சுவலி மேக்ஸ். ஒரு ஸ்லீப்பி மோடில் இருக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூஸ்டப் ஆகணுன்றதுனால நான் மேக்ஸ் எடுத்து நான் சால்வ் பண்ண ஆரம்பிப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் நான் தனியாக எழுதி வச்சுப்பேங்க சார். ஒரு ஒரு லைக் சிம்பிளிஃபிகேஷனாக அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் வருது அப்படின்றத தனியாக சார்ட் அவுட் பண்ணி வச்சுப்பேன். இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓவராலாக ஒரு 12 ஃபார்முலாஸ் இருக்குன்னா இந்த சாப்டருக்கு இந்த ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நமக்கு வர சம்ஸ் எடுத்து தனியாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு மாடலில் ஒரு 2 to 3 சம்ஸ் அந்த மாதிரி ஒரு எடுத்து போட்டு பார்க்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் மேக்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸில் தான் வர்றது ஆக்சுவலி அது. இது வந்து ஆப்டிடியூடில். ரீசனிங் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் இப்போது எங்களுக்கு தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ணோம் ரீசனிங் எங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம் நமக்கு சால்வ் பண்ண தான். ஏன்னா எந்த மாதிரி கொஷின் அங்கே வரும்னு தெரியாது நமக்கு. அங்கே போய் நம்ம வந்து நம்ம எவ்வளோ என்ன நம்பர் ஆஃப் சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதனால் நான் ரீசனிங் ஆக்சுவலி இது ஆப்டிடியூட் நான் மார்னிங் வச்சுப்பேன். எங்களுக்கு மெயின்ஸில் தான் இருந்துச்சு ரீசனிங். ஸோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தூக்கம் வர டைமில் வந்து ரீசனிங் சால்வ் பண்ணி பார்ப்பேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் கொடுக்குறாங்க ரீசனிங் சம்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க சொல்லும் போது நான் அந்த ரீசனிங் கொஷினை மட்டும் நோட் பண்ணி கடகட அந்த டைமுக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார். இப்போ நீங்கள் படிக்கும்போது ஜிஎஸ் வந்து 9 யூனிட்ஸ் இருந்தது இல்லையா? 8, 9 வரைக்கும் இருந்தது. அப்போ வந்து எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ யூனிட்டில் இருந்து கேட்பாங்க அப்படின்றதும் தெரியாது. இப்போ வந்து 6 யூனிட்ஸ் தான், அதே மெர்ச் கம்பலேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ 6 யூனிட்ஸ் இருக்குது. எந்தெந்த யூனிட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரணும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜிஎஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எந்ததுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க? எந்த மாதிரி படிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். ஜிஎஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு வந்து இது கிடையாது, எவ்வளோ வெயிட்டேஜுன்னு கிடையாது. நாங்களாக ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஈஸியாக வந்து டிஎன்பிஎஸ்சிலே கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் இத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிலலாம் 20 கொஷின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டதுனால நமக்கு எதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு நான்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஐஎன்எம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏஎன்எம் வந்து எடுத்து 10th 12th புக்ஸில் வந்து இருக்க ஃபஸ்ட்டு 12th புக் ஆக்சுவலி ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து அதில் தான் டீப்பாக இருக்கும், இன்டெப்த்தாக இருக்கும். நம்ம அதை படிச்சிட்டோம்னா 10th ஈஸியாக இருக்கும். இதில் உள்ளது தான் 10thலேயும் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹிஸ்ட்ரிலையும் ஐஎன்எம் உள்ள கொஷின்ஸு. ஸோ இதை படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதுக்குள்ளே இருக்க கொஷின்ஸ் சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ 2 புக் முடித்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு 12thலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஐஎன்எம். அப்படி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் பாலிட்டி பொறுத்த மட்டுக்கும் ஆர்டிகல்ஸ் நான் எல்லாமே வந்து புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். அகாடமியோடைய புக்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து நான் வந்து பாலிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்டிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி பார்ட் நமக்கு 22 பார்ட்ஸ் இருக்கும். அதில் பார்ட் 1 வந்து பார்த்திங்கனாக்கா என்னது, இப்போ ஃபார் யூனியன் இருக்குது, சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா அதில் ஆர்டிக்கல் 5னா நமக்கு அதில் என்னென்ன சொல்ல வராங்க, அதில் என்னென்ன கொஷின்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கலாக எது இந்தந்த ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஆர்டிகல் சம்மந்தப்பட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பிரசிடெண்ட்டில் வந்து ஆர்டிகல்ஸ் என்ன, யூனியன் கவர்மெண்ட் 52லேருந்து 78 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு பிரசிடெண்ட்டில் என்ன அவங்க பவர்ஸ் என்ன, அவருடைய என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி நான் பாலிட்டி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ மெயினாக நான் வந்து ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ்க்கெலாம் சயின்ஸ்லாம் நான் ரொம்ப வந்து கவர் பண்ணலை, எனக்கு டைமும் இல்லை அப்போலாம். ஸோ ரிவிஷன் டைமில் நான் வந்து முன்னாடி நான் லாக்டவுனில் படித்த அந்த இதை வச்சு நான் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். நான் ரொம்ப சயின்ஸ்லாம் டெப்த்தாக கொடுக்கல. ஸோ இது எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச கொஷின்ஸ் இதுலேருந்துலாம் வெயிட்டேஜ் அதிகமாக வரும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ஸ்கீம்ஸ்லாம் நிறையா வந்து நான் நோட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அந்தந்த ஸ்கீம்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர்னால் விமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் போட்டு எழுதிப்பேன் நான். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது இப்போ வர அப்டேட் வர நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அதை நோட் பண்ணிகிட்டே வருவேன் ஒரு சார்ட்டில். அதே மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்னால் என்னென்ன வருது, சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ ரீசெண்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க வித் இயரோட நோட் பண்ணிட்டு வருவேன். ஸோ எனக்கு ரிவிஷன் டைமில் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் படித்த மாதிரியும் இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம அதெல்லாம் கவர் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அது ரெண்டும் சேர்ந்து 20 கேள்விகள் வருது இல்லையா? அப்போ பொருளாதாரம் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க, அதுக்கு என்ன புத்தகங்களை படிச்சிங்க? இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ் அதான் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வெளியே இருக்க அவுட் சோர்ஸோ இல்லை ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸோ படிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்களா?
ஆக்சுவலி நாங்கள் படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நான் படித்தேன் சார் நான். ஸ்கூல் புக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட் மாதிரி அது பேசிக்காக எல்லாமே என்னென்ன இருக்குது ஏ டு இசட். நான் வந்து ரேஸ் அகாடமியில் அந்த ஒரு நிறையா புக்ஸ் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி. ஒரு சின்ன சின்ன சாப்டர்ஸ் வைஸ் வந்து ஒரு 33 புக்ஸோ சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்கூல் புக்ஸோட கம்பைலேஷன் தான் அது இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸ் எனக்கு வந்து பிரேக் டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த இது எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நான் வந்து புக்கெல்லாம் பெருசாக நான் ஸ்கூல் புக்கை போய் தேடி எடுத்தது கிடையாது. இந்த கம்பைலேஷன்லேயே நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அண்ட் அவுட் சோர்ஸஸும் எக்கனாமி நான் பெருசாக எதுவும் பார்க்கல. பட் இப்போது நமக்கு போக போக கொஷின் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வேறு ஏதாவது சோர்ஸஸ் பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மெயினாக அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கீம்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா வர ஆரம்பிக்குது. ஸோ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் படிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் என்ன செய்வேன்னா ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி வந்து நிறைய இப்போ ஃப்ரீ சோர்ஸஸ்லேயே கிடைக்கிது நமக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு நான் வந்து அதை எடுத்துகிட்டு அதில் வந்து சாப்டர் வைஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். டாபிக் வைஸ் எக்கனாமியில் ரிலேட்டடாக அதோட கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து எக்கனாமி நோட்ஸோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸையும் நான் சேர்த்து நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு இதுவும் பிரேக் டவுன் பண்ணி யூனிட் வைஸ் பிரித்து படிக்க ஆரம்பித்தேன். ஜாகிரஃபி, சயின்ஸ் அதுக்கெலாம் எந்த மாதிரி படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஜாகிரஃபி நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் சார் படித்தேன் நான். ஆக்சுவலி 10th புக்கில் 9th 10th இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 யூனிட்ஸ் கிட்ட இருக்கும். தமிழ்நாடு ஜாகிரஃபி இருக்கும், இந்தியா சம்மந்தப்பட்டமான லெசன்ஸ் இருக்கும், தமிழ்நாடு சம்மந்தப்பட்டமான லெசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து அதுதான் நான் படித்தேன். ஜாகிரஃபி ரொம்ப இன்டெப்த்தாக நான் பார்க்கல, அந்த இது பார்த்துருந்தேன். அண்டு சயின்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்ஸோட கம்பைலேஷனாக கொடுத்துருந்தாங்க அகாடமிலேயே. ஸோ அந்த புக் கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அதை வந்து நம்ம சயின்ஸ் நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அங்கே நிறையா நான் பார்த்துருந்தேன் நான். அதனால் வந்து சயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்கன்னா அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போயிருந்தேன் நான். மற்றபடி நான் வந்து வெயிட்டேஜ் அதிகம் கொடுத்தது பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமி, இதுக்கெல்லாம் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிச்சிருந்தேன் நான். இப்போ ஹிஸ்ட்ரியோ ஐஎன்ஓமோ எடுத்தோம்னா அது வந்து வரலாறு இல்லையா, நடந்த நிகழ்வுகளை படிக்கிறது. அதில் நிறைய ஆண்டுகளை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய பெயர்கள், இஸ்லாமிய மன்னர்களுடைய பெயர்கள்லாம் படிக்கிறோன்னா அதில் கொஞ்சம் வித்தியாசமான பெயர்களாக இருக்கும். ஆங்கிலேயர்களுடைய பெயர்கள் படித்தாலும் அதுவும் வித்தியாசமான பெயர்களாக இருக்கும். ஆண்டுகள் நிறைய நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஏதாவது ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்களா, அது எப்படி படிச்சிங்கன்றதை சொல்லுங்கள் மேம். ஹிஸ்ட்ரியில் வந்து நான் வந்து எல்லாமே நோட்ஸ் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு லாக்டவுன் எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு அந்த டைமில் எனக்கு படிக்கிறதுக்கு. ஸோ நிறைய அப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். புக்ஸு வந்து நான் அப்பயே வாங்கிட்டு அதில் இருக்கிறத எனக்கு எப்படி இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி முகல்ஸில் கிரேட் முகல்ஸ்லாம் என்னென்ன பீரியடில் வந்தாங்க. இப்போ பாபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 பேட்டில் வரும் அவரை வச்சு, பேட்டில் ஆஃப் பானிபட் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு அந்த இயரு, அந்த பேட்டில் நேமு, யாருக்கும் நடந்த பேட்டில், அது மாதிரி ஒரு ஒன்லைனர் மாதிரி நான் நோட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். சேம் வைஸ் எல்லாமே எல்லா ஹிஸ்ட்ரியில் வந்து இயர்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம இயர்ஸ் தான் நம்ம நோட் பண்ணி வைக்க நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ரிவிஷன் டைமில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் லைக் காங்கிரஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் மாநாடுகள்லாம் எந்தெந்த வருடங்கள் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம 12th புக்லேயே ஒரு மேப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது விஷுவலாக நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த இடத்துல நடந்திருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இயர் வைஸ் வந்து நம்ம லைனாக வந்து இந்த இயர் நடந்துச்சு. இல்லை ஷார்ட்கட்ஸ் நிறையா நான் ஃபாலோ பண்ணேன். யூடியூப்ஸில் நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு இயர்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலி. நான் ஒரு க்ரோனாலஜியாக நான் வந்து இதெல்லாம் வரும். ஓகே ஃபஸ்ட்டு இவங்க வந்தாங்க, முகல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த படையெடுப்பு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட முகல் பேட்டில் பண்ணி வந்தாங்க. விஜயநகரம்னா இவங்க 2 பேருக்குள்ளே பேட்டில் நடந்து விஜயநகரம் வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு லைனாக இவங்களுக்கு அப்புறம் இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ரோனாலஜியை ஞாபகம் வச்சுட்டோன்னா ஓரளவு நம்ம இயரை கெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் இயர் நமக்கு மறந்து போனாலுமே கூட அந்த இயர் ஓகே இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணி போடுறதுக்கு அது கொஞ்சம் எக்ஸாம் ஹாலில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து ஒரு கதை மாதிரியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த படையெடுப்புக்கு அப்புறம் இவங்க வந்திருப்பாங்க, இந்த பேட்டில் அதுக்கப்புறம் நடந்திருக்கு, இந்த மன்னர் இதுக்கப்புறம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை மாதிரி நம்ம யோசித்து வச்சுக்கலாம். நான் என்ன செய்வேன்னா எனக்கு வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்போது எனக்கு நானே வந்து பேசிப்பேன். ஓகே இவங்க வந்தாங்க, ரெக்கார்ட் மாதிரி போட்டுட்டு மொபைலில்
இந்த மாதிரி இந்த இயரில் இது நடந்துச்சு, இந்த பேட்டில் வந்துச்சு, இந்த பேட்டில்லாம் வந்துச்சு, இந்த மன்னர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி நான் சொல்லி நான் வந்து நானே அதை கேட்டு பார்ப்பேன். கேட்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா மெமரைஸ் ஆகும் எனக்கு. ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கு, நான் எனக்கு நானே பேசிக்கிட்ட மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நான் கேட்டுட்டு ஃப்ரீ டைமில் கொஞ்சம் தூக்கம் வரும் போதெல்லாம் அதை நான் ஹெட்ஃபோனில் போட்டு அதை நானே கேட்டுட்ருப்பேன். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணோன்னா கொஞ்சம் படிக்க படிக்க அது நமக்கே வந்து நமக்கு மெமரைஸ் ஆகிடும். இப்போ நான் நேர்காணல் எடுத்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். எந்த மாதிரி நம்ம அதை பார்க்கணும், அதை பார்க்குறதால நமக்கு என்ன பயன் அப்படின்றத ரெண்டுத்தையுமே சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலி முன்னாடி கொஷின் பேப்பர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் கொஷின்ஸ் ரெப்படிஷன்ஸ் வந்து நிறையா இருந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாலே நமக்கு வந்து அந்த கொஷின் நிறையா ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் என்னோட சீனியர்ஸும் சொல்லி கேட்டிருக்கேன். பட் நான் வர என்னோட டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு அனாலிசிஸ்க்கு வேணால் யூஸ் ஆச்சு. பட் அதே கொஷின்ஸ் வருமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் மாறிக்கிட்டே வருது, ஹை ஆகிட்டே போகிறதுனால நான் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி அசர்ஷன் கொஷின் டைப்பாக இல்லை எந்த மாதிரி கேட்குறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாக் டெஸ்ட் போடுற மாதிரி நான் வந்து அது யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம். அண்டு ஒரு கம்பைலேஷனும் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு அகாடமியில் கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வந்து சாப்டர் வைஸ் பிரித்து நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டின் மட்டும் கொடுத்துட்டு பின்னாடி ஆன்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஷினை பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியுதா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரி கம்பைலேஷன்ஸ் கிடைச்சா கூட நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து இந்த எக்ஸாம் ஹால் அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணுறோமோ அப்போ தான் வெற்றி அடைய முடியும். ஸோ நீங்கள் வந்து 2 ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கீங்க, குரூப் 4ம் எழுதிருக்கீங்க. நீங்கள் எழுதின மெயின்ஸ் 2வது மெயின்ஸும் ஓஎம்ஆர் தான். ஸோ ஓஎம்ஆரில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, நிறைய பேர் அந்த ப்ரெஷர் ஆகி நான் வந்து தப்பாக போட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் சொல்லுங்கள். நம்ம என்ன தான் வந்து ஆக்சுவலி படித்தாலுமே நம்ம அந்த 3 ஹார்ஸில் என்ன நம்ம அவுட்புட் கொடுக்குறோம் அதுதான் மெயினே. ஃபஸ்ட்டில் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆவேன். என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் அங்கே எக்ஸாமில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை ஹாலில் போய் கண்டிப்பாக நம்ம வந்து கொஷின்ஸ் அதே மாதிரி நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்காது. அதை ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3 ஹார்ஸில் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் அடுத்து ரொம்ப முக்கியம். அந்த டைம்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 200 கொஷின்ஸும் அந்த டைம்குள்ளே பண்ணணும். அதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் தேவை. நிறையா டெஸ்ட் போட்டு பார்த்துருந்துருக்கணும். டெஸ்ட்டு நம்ம நிறைய போட்டு பார்த்துருந்து நம்ம எக்ஸாமுக்குள்ளே வரோம்னா ஓரளவு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்ட் வந்து அன்னோன் கொஸ்டின்ஸ் தெரியல. இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியலன்னா நம்மளை மாதிரியே தான் இருக்கிற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் அது தெரியாமல் இருந்திருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் நம்ம முன்னாடியே நமக்கு வந்து ஒரு ப்ரீ அசம்ஷனாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் தெரியாத கொஸ்டின் அப்படின்னு. பார்த்தோன்னே ஐயோ டக்குன்னு டென்ஷன் ஆகி நமக்கு இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னு ஃபெடப் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பின்னாடி தெரிஞ்ச கொஸ்டின்லாம் நம்ம மிஸ் அவுட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், நம்ம மாக் டெஸ்ட்லேயே நம்ம வீட்டில் போட்டு பார்க்குற டெஸ்ட்லேயே நமக்கு வந்து சாய்ஸஸில் வந்து அதாவது தெரியாத கொஸ்டினில் இந்த வராது, இந்த ஆப்ஷன் இருக்காது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதை வந்து எலிமினேட் பண்ண தெரியணும். நமக்கு 4 சாய்ஸஸில் நம்ம இன்டெப்த்தாக படிச்சிருந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு டூ ஆப்ஷன் நம்மளால் வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த கொஸ்டினை எப்படி ஒரு வைஸாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. இந்த கொஸ்டின் நமக்கு தெரியலன்னொடனே ஃபெடப் ஆகிடக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் மெயின் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த 3 ஹார்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி முடிக்கிறோம். இப்போ மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாக்க நான்லாம் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 1 ஹார் லாங்குவேஜ் முடிச்சுட்டு செகண்ட் ஹாரே வந்து மேக்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த ப்ரிலிம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லாஸ்ட்டாக வச்சுருந்தேன். மேக்ஸ் நான் ஸ்ட்ராங்கு, நான் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். பட் டைம் இல்லாதனால என்னால் அட்டம் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹவர் வந்து நான் மேக்ஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ மேக்ஸ் போட்டோன்னே நமக்கு என்ன ஆச்சுனாக்கா நமக்கு 1 ஹாரில் நமக்கு எவ்வளோ மேக்ஸ் அதை போட முடியுமோ அந்த 1 ஹாரில் 25 கொஷின்ஸில் எவ்வளோ முடியுமோ அதை போட்டுட்டு 3rd ஹார் கண்டிப்பாக ஜிஎஸ் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஜிஎஸ் போக ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இதில். ஸோ இதை ஃபாலோ பண்ணி அந்த டைம் உள்ள நம்ம 3 ஹார்ஸ்க்குள்ளே எல்லா கொஷின்ஸையும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். டைம் அதிகமானாலே நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், படித்ததும் மறந்து போயிடும். ஸோ அதனால் நமக்கு அந்த டைம் மேனேஜ் பண்ணி நம்ம டெஸ்ட்லேயே அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து கம்மியாகும். இப்போ
இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேசுனதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸாக சொன்னாங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று கேட்டிருப்பாங்க, அது நல்லா படிச்சுட்டு தவறாக இப்போ சரி கேட்டிருப்பாங்க, தவறு போட்டுருவாங்க. இந்த மாதிரி கொஷினை முழுமையாக படிக்காமலோ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸான மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, ஓஎம்ஆரில் ஷேடு வந்து தப்பாக பண்ணிடுறது, கடைசி 10 நிமிஷத்தில் ஒரு 10 மேக்ஸ் வச்சுட்டு அதை வந்து தப்பு பண்ணுறது, இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள். நானுமே அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அவசரமாக நம்ம டைம் இல்லை அப்படின்னும் பொழுது டக்கு டக்குன்னு நம்ம போகணும் அப்படின்றதுனால நம்ம அதை பார்க்காம அது வந்து ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஷேட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்தோன்னே ஷேட் பண்ணிட மாட்டேன். ஸோ ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் நான் கொஷின் பேப்பரில் வந்து ஓகே இதுதான் எனக்கு ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட உடனே ஷேட் பண்ணாமல் நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஷேட் பண்ணுவேன். ஆன்சர்ஸை மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து அந்த ஷேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ்ட்டாக ஷேட் பண்ணுறதுனால ஒன்ஸ் அகெயின் நம்ம ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு அகெயின் ஒரு அட்டெம்ப்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எடுத்தோன்னே நமக்கு டக்குன்னு ஷேட் பண்ணாமல் கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணலாம். இல்லை லாஸ்ட்டாக கூட நம்ம ஷேடிங் வச்சுட்டு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு கிளான்ஸ் கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம ஆன்சர்ஸ் நோட் பண்ணிகிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக கூட ஷேட் பண்ணோம்னா இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நாங்கள் முன்னாடிலாம் டோட்டல் பண்ணி போடுற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தான் நினைக்கிறேன். இப்போ செப்டம்பர் 28 வந்து ப்ரிலிம்ஸ் தேர்வு வந்து நடக்க போகுது. அது எழுதக்கூடியவங்களுக்கு ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு உங்களோட மெசேஜ் வந்து சொல்லுங்கள். ப்ரிப்பரேஷன் பொறுத்த மட்டும் நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு நம்ம ஷெட்யூல் போட்டு நம்ம படிக்கணும். எவ்வளோ வேணால் டைம் இப்போ இருக்கலாம். இப்போ 1 மந்த் 1.5 மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நம்ம டென்ஷன் ஆகாமல் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நமக்கு என்ன முடியுமோ, இப்போ வெயிட்டேஜ் கொடுத்துட்டதுனால எந்த யூனிட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அண்ட் டைம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன தான் நமக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, நமக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அதை தாண்டி நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு நாளில் கட்டாயமாக நான் இவ்வளோ ஹார்ஸ் படிக்கணும் அண்ட் நான் போட்ட ஷெட்யூலில் நான் முடிக்கணும் அப்படின்றதில் கரெக்டாக இருக்கணும். இவ்வளோ தான் இருக்குது. நமக்கு முன்னாடி ஆஸ்பிரன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க கூட, நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க, அவங்களாம் அட்வான்ஸாக போயிட்டாங்க, நம்ம இன்னும் லேக் ஆகிட்ருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஃபஸ்ட்டு கம்பேரிசனே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன்ற கம்பேரிசன்லாம் தேவையில்லாமல் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் கம்பேரிசன் அந்த இடத்துல வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றதுல கம்பேரிசன் வேணாம். அதனால் நம்மளால் என்ன முடியும், இப்போ இன்றைக்கி எடுக்கிறோன்னா நமக்கு ஓன் ஷெட்யூல், நமக்கு ஓன் டைம் டேபிள், நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா, ஓகே நம்ம இன்றைக்கி முடிச்சிருக்கோம், நம்மளால் முடியும் அப்படின்ற எண்ணம் ஃபஸ்ட்டு நமக்கு திங்கிங் வரணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்மளும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி மெதுவாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடியும், இந்த ரேஸில் காம்படிஷனில் நம்ம உள்ளே வந்துடலான்னு நினச்சி படித்தோம்னா கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸோட மெயின்ஸையும் நம்ம படிக்கணுமே அப்படின்ற அந்த ப்ரெஷரை நம்ம ஏற்றிக்காமல் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ப்ரிலிம்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு கேட்வே உள்ளே நம்ம என்ட்ராகி நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஜிஎஸும் சைமல்டேனியஸாக படித்தோம்னா இதோட எக்ஸ்டென்ஷன் தான் மெயின்ஸில் இருக்க போகுது. ஸோ சைமல்டேனியஸாக இதையும் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதே மெயின்ஸ்க்கு நாமே தயார்படுத்திக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக நம்ம ஃப்ளெக்சிபிள் டைம் டேபிள் போட்டு நம்மளால் முடியுன்ற பாசிட்டிவிட்டியோடு படிக்க ஆரம்பித்தோன்னாக்க நம்ம கண்டிப்பாக நம்ம சக்சீட் பண்ணலாம்.